கொஞ்ச நேரம் இங்க இருக்கட்டேனே, நான் இப்போ வந்து கூட்டு போயிடுறேன். பாத்துக்கிடுங்க கொஞ்சம். என்னம்மா முகம் ஆட்டமா இருக்கும் ரெண்டு பேருக்கும்? ஏதாவது விஷயமா? என்ன எதுவும் பிரச்சனையோ? பொண்ணு எதுவும் சொன்னாங்களோ? அதை ஏன்க்கா கேக்கிய? எப்ப பாரு எல்லாம் சொல்லி சொல்லி எனக்கே அழுத்து போச்சுக்கா. அதான்க்கா கிளம்பி வந்துட்டேன் வீட்டை விட்டு. என்னம்மா சொல்றா? என்ன நடந்தது? அப்படி நீ இப்படி பண்ண மாட்டியே? வீட்டு விட்டுலாம் அவ்வளோ லேசா வர மாட்டியே? அப்ப என்ன சொன்னா உன்ன? ஒன்றும் இல்லைக்கா, இவ்வளோ நாள் காசை கேட்டு கேட்டு வாங்கி குடிப்பாவ, இல்லை குடிச்சிட்டு மீதி காசை செலவுக்கு தருவாவ. இன்னைக்கு பாருங்க 5000 ரூபாய் அந்த காசு வந்தது இல்லைக்கா, மகளிர்ல எல்லாருக்கும் அனுப்பி விட்டாவல்ல, அந்த காசு இருந்தது. அவங்க ஃபோனில் எடுத்து அனுப்பியிருக்காவக்கா, தெரியாம அவங்க நம்பருக்கு எடுத்து விட்டுருக்காவ. எனக்கு அது தெரியாம நானும் போயிட்டேன். சரி பேங்க்ல போய் காசு எடுத்துட்டு கொலுசு அருந்து போய் கிடைக்க ரொம்ப நாளாக காலில் இல்லாமல் அதை மாற்றுவோம், கூட கொஞ்சம் பணம் போட்டுட்டு போனேன். அங்கே போனால் பேங்க்ல காசு இல்லைக்கா. இந்த மனுஷன் எடுத்தாரே என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரக்கா, 2 நாளுக்கு முன்னாடி எடுத்து வச்சிருக்காரு தெரியாதனமா. இந்த மாதிரி வேலைலாம் இப்போ பண்ண ஆரம்பிச்சுதான் இருக்கா. இனி ஒரு தடவை இப்படி விட்டா இனி எல்லாம் இதே மாதிரி வேலை பண்ணிட்டே தான் இருப்பார். நானும் பொறுத்து பொறுத்து பார்க்கேன். என்னால் இருக்க முடியலக்கா. அவரே இருந்துட்டு போட்டு சொன்னாலும் ஒரு பேச்சை கேட்க வழி இல்லை. சரி நம்ம பக்கத்து தெருவில் ஒரு வீடு காலி இருக்குல்லக்கா, அதை தான் பேசி முடிச்சுட்டு நானும் ராஜியும் இருந்துக்கலான்னு பார்த்தோங்க்கா. அவள் வேலைக்கு போகிறாங்க, அவளும் என் பேச்சு கேட்க மாட்டாங்க. நானும் ஒரு வேலைக்கு போயிட்டு நிம்மதியாக 2 பேரும் இருந்துக்கலாம்க்கா. பையனும் ஒரு கூறு இல்லை, அப்பனை கணக்காவே அவனும் வாரான். இவர் குடிக்காரு, அவன் ஒரே கறி மீன்ட்டு கிடக்கான். அவர் குடித்தா நம்மளுக்கு கறி மீன் வரணும், அந்த சோக்கலாலையும் அவன். 2 பேரையும் வச்சுட்டு என்னக்கா பண்ண முடியும்? அவனும் கெட்டுதான்க்கா போகிறான் இவரை பார்த்து பார்த்து. சரி வீலை பார்த்து பார்த்து நம்ம இப்படி அழுது அழுது ஒவ்வொரு நாளும் கிடக்கிறதுக்கு தனியாக கிடந்து நிம்மதியாக வச்சு இருந்துட்டு போயிடலாம். என்னங்கேக்கா அதுதான். கொஞ்சம் பார்த்துக்கோங்கக்கா இவளை. அவசரப்படாத லலிதா, ஒரு அத்தம் வரட்டு. எதா இருந்தாலும் வீட்டு ஒரு வார்த்தை பேசிப்போம், பேசி என்ன எது முடிவெடுப்போம். நீ அவசரப்படாதக்கா, கொஞ்சம் பொறுமையாயிருமா. எவ்வளோ நாள் தான்க்கா அந்த மனுஷங்கிட்ட பொறுமையாக இருக்கிறது? அவர் சொல்கிறாருக்கா, குடும்ப தலைவின்னு தானே உனக்கு காசு கொடுக்காவ, என்ன கெட்டினதுனால தானே நீ குடும்ப தலைவி, அதனால தானே உனக்கு அந்த 5000 வந்தது, அதில் எனக்கு பங்கு இல்லையான்னு கேட்காருக்கா அவரு. தெரியாதனமா சொல்லாம ஒரு குடிக்க வேண்டிய 5000 ரூபாய் காசு எடுத்தோன்னு அந்த குற்ற உணர்ச்சி கூட இல்லக்கா அவருக்கு. சரி தெரியாதனமா எடுத்துட்டேன்னு சொல்ல மாட்டேங்கார, ஒரு வார்த்தை வரலையே. வீட்டை விட்டு போறா போ, யார் உனக்கு சோறு போடுவா, எப்படி இருப்பியன்னு பார்க்கங்க இருக்கா. என்னைக்கு இருந்தாலும் என்கிட்ட தானே நீ வரணுங்கார். இப்படி இருக்கிறவர்கிட்டலாம் இப்படி இருக்க முடியாதுக்கா. சரி லலிதா, புரியுது உன் கஷ்டம், எனக்கு எல்லாம் தெரியுது. பார்த்துக்க கொஞ்சம் நீ பொறுமையாயிரு. சொல்றதுக்கு சொல்லவன் தான், படுறவா நீ தான், உனக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். என்ன பண்ண, கொஞ்சம் பொறுமையாயிரு. அப்பா வரட்டும், அவசரப்படாத. இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு வயசுக்குள்ளேயே வச்சுட்டு இப்போ நீ தனி வீடு எடுத்திருந்தா நான் நல்லாவா இருக்கு சொல்லு. நீ கல்யாண வயசாயிட்டு இன்னும் 2-3 வருஷத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டா. இல்லை செத்த காலம் கொஞ்சம் அமைதியாக இருமா. அவர்கிட்ட இருக்க முடியாதுக்கா. இதை இப்போ அவர் சொன்னார்ல, எத்தனை நாள் உன்னை யார் பார்க்குறவன்னு நான் பார்க்குறேன். இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் சொல்கிறிய போன்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் அவருக்கு ஏகத்தாளமாக ஆயிரும் நான் போனேன்னா. வழி இல்லை, யாரும் பார்க்க கதி இல்லை, போக்க இடம் இல்லை இவளுக்குன்னு தானே அப்படி பேசுகிறாரு. சமாதானப்படுத்தி வான் கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் கல்லூலி மங்க மாதிரி உட்காந்துருக்காருக்கா அவரு. இப்போ நான் போய் நின்னா இன்னும் ஒரு கிழக்கரமா போயிடும் பார்த்துக்கோங்க. பொறுமையாக இருந்தாலும் சொன்னேன், உனக்கு போன்னு சொல்லுங்க அந்த வீட்டுக்கு. நீ போவாத, நீ இங்கே இரு. உனக்கு அத்தா வீடு இருக்கு, அத்தா நான் இருக்கேன், நீ இங்கே இருமா, நீ போவேனா. அவன் என்னதான் பண்றாரு பாப்போமே, பொறுமையாக இரு கொஞ்சம். இப்போ உடனே வீடு பார்க்காதான் தான் சொல்லணும் உன்னை, வேற எதுவும் சொல்லலை. இரு காப்பி எடுத்து வரேன், உட்காருங்க 2 பேரும். இப்பெல்லாம் காப்பி குடிக்கிற மனநிலையில இல்லைக்கா, மனசே சரியில்லை, ஒரே சங்கடமா இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பிறகு குடிப்போம். சரி அப்போ உட்காருங்க, உட்காந்து பேசுவோம். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சதுக்கு லலிதா மறந்தே போயிட்டு. வானதி பாரதியும் சேர்ந்து கூட 2 பிள்ளைங்க சேர்ந்து ஏதோ டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாம். நான் ராஜியும் சேர்த்துக்கலாம் இருக்கல்வே, வெளியே வேலைக்கு போகிறது நம்மளே எல்லாம் சேர்ந்து பங்கு பிரிச்சு எடுத்துக்கலாம் இருக்கல்வே. அதனால வேலைலாம் ஒன்றும் தேட வேணாம். அதான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லாம் நல்லது நடக்குமா, அவசரப்படாத. இவ்வளோ நாள் எப்படியோ சமாளித்து பொறுமையாக வாழ்க்கை நடத்திட்டா. இனி பிள்ளைலாம் கல்யாண வயசு வர நேரத்துக்கு இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்தியா? இல்லைனா நீ பொறுமையாக இருந்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிருந்தேன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். நீங்கள் எதோ சொல்கிறியக்கா, சரி பார்ப்போம். ஆனால் அவர் திருந்த மாட்டாருக்கா, திருந்தவே மாட்டார்.